ஷே நந்தி, சாப்பாட்டு உணவு மானிட பிறவி நாக்கில் சுளையா இழுத்து நக்கி போதா பேப்பரை வச்சு. பேப்பரையும் அந்த சாப்பாட்டு உணவையும் அடித்த பேப்பரை எலுமிச்சம்பழம் கனியில் சுற்றி அவன் வயிறு எலுமிச்சம்பழம் கனி மாதிரி இருக்கா உருண்டையா அப்படியே கைட்ட கசக்குதார். புரியுதா? கைலாசத்தில் தென்புறம், வடபுறம், கீழ்ப்புறம், மேல்புறம் ஒவ்வொரு கிராமத்தில் சிட்டியில் உள்ள காலை வச்சிட்டு போனான்னா அந்த கிராமம், சிட்டி கிராமம் நிலநடுக்கத்தில் சோழி முடிச்சிருவார். இன்று நாள் போட்டார், முடிஞ்சு போவோம். ஆட்டோமேட்டிக்காக கடல் தட்டு கீழே இறக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் அந்த பாறைத்தட்டு கீழே இழுப்பார். இழுக்கையில் சிட்டி கிராமம், மில்லு, தொழிற்சாலை அத்தனையும் நொறுங்கி போகும், நொறுக்கி விட்டுருவார். விவசாயம் பண்ணுற இடங்கள் தப்பிக்கும். மித்த எல்லா பில்டிங்கு எல்லாம் அனைத்தும் எல்லாம் கணக்கு போட்டு எரிச்சாரா, எல்லாமே சுக்கா நொறுங்கி போகும். கைலாசத்திலிருந்து வர்ற கணக்கில் மானிடப்பே ஒவ்வொரு வார்த்தைகளும் தப்பு செஞ்சு போகிறவன் வாரவன் இடங்கடக்கான்னு தெற்கு லைனில் பூரா மிதித்து உள்ளே இருந்து போகிறான். பவர் ஏற்றிட்டாரா. கைலாசத்தில் 4 சதுரங்கத்தை அடியில் எல்லா பவரை ஏற்றிட்டார். நீ மானிடப்பே அடிச்சிட்டான், கரெக்டாக காலை வச்சுட்டு போடா அப்படின்ட்டார். தென்பகுதியில் காலை வச்சுட்டு போ. ஊர் சிட்டி கிராமம் ஒன்றை மாதிரி தான் சேட்டை பண்ணி ஆணும் பெண்ணும் கிடக்கு. அந்த சேட்டையை கைலாசத்தில் இழுப்பார். அந்த சிட்டி கிராமம் சோழி முடிஞ்சுவோம். தமிழ்நாடு முழுவதும் நிலநடுக்கத்தில் ஆட்டி விட்டுருவார். நிலநடுக்கம், காற்று, புயல் எல்லாமே வரும். தென்பகுதியில் இந்த கைலாசத்து பின்புறத்தில் நாங்கள் மேட்டு பகுதியாக ஆட்டி கொண்டே இருக்கோம். எங்களுக்கு எதுவும் வராதுன்னு விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், தெற்கு பாளையம், எல்லாம் சிவகிரி, புளியங்குடி வரைக்கும் குழல் ஊதி வாசிப்போம். இது இன்னைக்கு பொழுது போட்டார். நிலநடுக்கத்தில் சரிச்சு க்ளோஸ் பண்ணுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. சும்மா உட்காந்து விளையாட்டுக்கு உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்காரு நினச்சியா? கணக்கு பாடம் போட்டு கோடு போட்டு வச்சுருவார். இந்தந்த லைனில் மானிடப்பே நான் சும்மா என்னமோ விளையாட்டுக்கு உட்காந்துருக்கேன் நீ நினைக்கணும் அப்படிங்கிறார். மானிடப்பே நாத்தம் முடிச்ச கண்டார ஒளிமனை, நாத்தம் முடிச்ச முட்டாப்பேல என்னத்தை திங்க தெரியாமல் தின்னுட்டு கடவுள் உட்காந்துருக்கார். கண்ணு தெரியாமல் ஆறையில. அப்போ நீ செஞ்ச பாவம் கைலாசத்தில் அதான் போட்டார்ல, தென்புறம், வடபுறம், கீழ்ப்புறம், கிழக்க, மேல்புறம், மேற்க காலை வச்சுட்டு போகணும். அதுதான் கணக்கு. புரியுதா? தப்பு செய்யாத ஒவ்வொருத்தன் தென்பகுதியில், வடபகுதியில் அன்றாட பொழைச்சி பார்க்கான்ல, சாப்பிடுதான்ல, கடவுள் உட்கார்ந்துருக்காரு. சீக்கிரமாக அநியாயம் பட்டவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த ஊர் நாசமாக போகணும், கிராமம் நாசமாக போகணும்னு அவனே சாபம் விடுதான். என்ன காரணம்? இப்படி அழிக்கானே, கடவுள் கொடுத்த பூமியை அழிக்கானே அப்படின்னு அவன் குழல் ஊதி வாசிச்சிட்டான். அதனால் அவர் காதில் கேட்டுக்கிட்டே இருப்பார் கடவுள். ஆஹா, வாங்கிட்ட பேரை நீயே வாக்கு விட்டியாடா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடறான்டானே கணக்கு போட்டார். எலுமிச்சம்பழம் கனி சாப்பாட்டு உணவு. புரியுதா? ஆமாம் நாயகி, 8 நாட்டு சனி சரி சுற்றி திருச்சி சட்டி வறுப்புக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாமே சொல்லி முடிச்சிடுவார். இல்லை, உயிர் தடத்துலேயும் சேர்த்து ஆணுக்கு பெண்ணுக்கும் வறுத்துருவாங்க. ஆமாம், ஆணுக்கு பெண்ணுக்கும் உயிர் தடத்தில் நீர் கழிக்கல மோத்தரம் அதையும் சேர்த்து எரித்து வறுத்தாச்சுன்னா வேகாது வீட்டுக்குள்ளே கூத்தல் அடிக்க விடுவார். ஒழுங்கா போ. முக்கால்